அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வகுப்புல இருக்கிற வரலாறு, அதுல இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் இருக்குங்களே, அந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து முழுவதுமாக இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம் எல்லாத்தையும் தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட்ன்ற போது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல இது. இப்ப பார்த்தோம்னா வரலாறுன்ற ஒரு அந்த சப்ஜெக்ட்ல வந்து வரலாறுல இப்போ ஒரு 10 கொஸ்டின் வருதுன்னா அதுல ஒரு 6 கேள்வி வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்தே வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பாக்ஸ் கண்டென்ட் நம்ம படிச்சு வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமானது. அது வந்து இந்த இன்றைக்கான வகுப்புல வந்து அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். போயிடலாமா? சரிப்பா, ஆரம்பிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் பாருங்களேன். வரலாற்றின் காலம். வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. வரலாற்றோட காலத்தை எப்படி கணக்கிடுறாங்க? ஆண்டுகள்ல கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிமு, கிறித்துவ பிறப்பதற்கு முன் அப்படின்வாங்க. அப்படின்னா பொற்காலம் ஆண்டிற்கு முன், கிறித்து பிறப்பிற்கு முன், அது வந்துருச்சு பாருங்க. அடுத்தது பொது ஆண்டிற்கு முன் அப்படின்லாம். அடுத்தது மற்றும் கிபி அப்படின்வாங்க. கிபினா கிறித்து பிறப்பிற்கு பின் அப்படின்வாங்க. கிறித்து பிறப்பிற்கு பின், கிறித்து பிறப்பிற்கு முன், அதுதான் கிமு கிப்புன்னு சொல்றாங்க, கிபின்றாங்க. நெக்ஸ்ட் பொது ஆண்டு எனப்படுகிறது 2500 இருந்து 2500, கிமுல இருந்து கிபி வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இந்த வரலாறு அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அப்படின்றாங்க. வரலாறுனா என்ன? ஒரு ஹிஸ்டரினா என்னன்னா, அந்த வரலாறு நம்ம பழைய காலத்துல இருந்து இந்த காலம் வரையும், அதாவது எப்படி டெவலப் ஆச்சு, அந்த கடந்த காலத்துடைய நிகழ்வுகளை பத்தி படிக்கிறது தான் அந்த வரலாறு அப்படின்வாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த வரலாறுன்ற சொல்லு இருக்குல்ல, அது எந்த இதுல இருந்து வந்தது பார்ப்போமா? இப்ப வரலாறு என்ற சொல்லு வந்து இந்த கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்ற ஒரு, அது கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா. அப்ப வரலாறு ஹிஸ்டரின்னு படிப்போம்ல, அப்ப அந்த ஹிஸ்டரின்ற வேர்டு எங்க இருந்து வந்துச்சு? ஹிஸ்டோரியா அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஹிஸ்டரின்ற வேர்டு இந்த ஹிஸ்டோரியால இருந்து வந்திருக்கும். இது இந்த ஹிஸ்டோரியான்றது எந்த சொல்லா? கிரேக்க சொல் அப்படின்லாம். நெக்ஸ்ட், இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அப்போ இந்த விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்னது? அந்த வரலாறுனா நமக்கு ஒரு உண்மையை தெரியணும்ல, அப்ப அதை விசாரிச்சு அது மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்றதுதான் இதுல வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தவறான இணையை கண்டுபிடி. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வரலாற்றோட நம்ம அந்த வரலாற்று சான்றுகள்லாம் இருக்கும்ல, இப்ப நம்ம ஒன்று கத்துக்கிறோம், விசாரிக்கிறோம் அப்படின்னும் போதே எதுல இருந்தெல்லாம் கத்துப்போம், எதுல இருந்தெல்லாம் விசாரிப்போம் அப்படின்றதுலாம் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. பழைய கற்காலம் கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அப்ப இது வரவுல கரெக்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட், பாறை ஓவியங்கள்னா எங்க இருக்கும்? ஒரு பாறை ஓவியம் இருக்குனாவே அந்த காலத்துல மனிதர்கள் எங்க வாழ்ந்திருப்பாங்க? குகைகள்ல வாழ்ந்திருப்பாங்களே. அப்ப அந்த குகைகள்ல வாழ்ந்திருக்காங்கன்னா அந்த குகையில தான் வரைஞ்சிருப்பான். ஆக்சுவலா அந்த குகை ஓவியன்றது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இவ வேட்டைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வேட்டைக்கு போகும்போது அவன் கூட சென்ற ஒரு மனிதனுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து விவரிக்கும் வகையில, இப்ப ஒரு 4 பேர் வேட்டைக்கு போறாங்கன்னா திருப்பி வரும்போது ஒரு 3 பேர் தான் வராங்க அப்படின்றாங்கன்னா, அவனுக்கு அது என்ன நடந்தது அப்படின்றத விவரிக்கிற வகையில அவன் பாறையில வரைய ஆரம்பிச்சான். அததான் என்னன்னு போனா நம்ம குகை சுவர்கள்ல இருக்கிற பாறை ஓவியங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தா செப்பு தகடுகள் வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் அப்படின்னா, செப்பு தகடுகள்ல எழுதி வச்சிருப்பாங்களே, அதுவும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வரலாற்று ஆதாரம் அப்படின்றாங்க. அடுத்து பூனைகள், முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பூனைகள் வராது, நாய்கள் வரும். ஓகேங்களா? நாய்கள் தான் ஒரு மனிதனுக்கு வந்து முதலில இருந்து பழகப்பட்ட விலங்குன்னு பார்த்தா நாய்கள் தான் பார்ப்போம். அடுத்து பாருங்க, 2 டேம் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. நாணயவியல் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாணயங்களை பற்றி படிப்பு. ஒரு காயின்ஸை பத்தி படிக்கிறோம்னா அதுதான் நாணயவியல் அப்படின்றாங்க. நாணயவியலை பற்றி படிக்கிறது தான் நாணயவியல். நெக்ஸ்ட், கல்வெட்டியல்னா எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. அந்த எழுத்து பொறிப்பு இருக்குல்ல, இப்ப நம்ம படிப்போம் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு படிப்போம், யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட்னு படிப்போம். அந்த மாதிரி அந்த எழுத்துடைய பொறிப்புகள் இருக்குல்ல, அதை பத்தி படிக்கிறது தான் இந்த கல்வெட்டியல் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்து போடலாம். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். ஆர்கியாலஜி பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும், அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஈட்டி பயன்படுத்தி இருப்பான்,
அப்படின்னா வேட்டைக்கு எந்தெந்த பொருள் எடுத்துட்டு போயிருப்பான். அவன் அந்த காலத்துல கல்லுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுல இருந்து ஆரம்பிக்குமே. அந்த கல்லு வச்சுதான் ஒரு வெப்பனை தயார் வச்சிருப்பானே. அந்த கல்லுன்றது அவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருக்கும்ல. அதெல்லாம் பத்தி படிக்கிறது இந்த ஆர்கியாலஜிக்கல். இது மூலியமா தான் கண்டுபிடிப்பாங்களே. இப்ப வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றிய படிப்பது தொல்லியல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருள்கள் உதவுகின்றன. அவன் யூஸ் பண்ண பொருள்னா இருக்கும். காலப்போக்கில் வந்து அது மண்ணில் வந்து சிதைவடைந்திருக்கும்ல. மண்ணில் சிதைஞ்சு போயின்னா அது இந்த தொல்லியல் பேஸ் பண்ணி தான் அது அகழ்வாராய்ச்சி இருக்குல்ல. அதை அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளும் போது அவன் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் கிடைக்கும்ல. அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா C14 அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் படிப்போம். கார்பன் டேட்டிங் மெத்தட். கார்பன் டேட்டிங் இந்த மெத்தட் மூலியமா தான் நம்ம அது ஒவ்வொரு பொருளும் எந்த காலத்துல சார்ந்தது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிப்போம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? இப்ப பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பாருங்களேன், பாறை ஓவியங்கள், எழுதப்பட்ட பதிவுகள், அசோகர். இப்ப டக்குன்னு பார்த்தோன்னா இது அசோகர்னு பார்த்தோன்னா நம்ம ஈஸியா எது படிக்கலாம்? மிகவும் புகழ்பெற்ற அரசர்னு போட்டுடலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து மத சார்புள்ள இலக்கியம். மத சார்புள்ள இலக்கியம்னா தேவாரம் போடலாம். நெக்ஸ்ட் பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. பாறை ஓவியங்கள் இப்பதானே பார்த்தோம். நம்ம குகையில வந்து அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத வந்து அவன் குகையில வரைஞ்சு வச்சிருப்பான்ல, அதுதான் அந்த பாறை ஓவியங்கள்னு சொல்றாங்க. அடுத்து வந்து எழுதப்பட்ட பதிவுகள். செப்பு பட்டியனாவே நம்ம என்ன பண்ணுவோம்? எழுதப்பட்ட பட்டியம் தானே. அந்த காலத்துல பார்த்தா நம்ம தாத்தா முப்பாட்டு தாத்தா அந்த காலகட்டத்திலாம் பார்த்தா அந்த செப்பு பட்டியங்கள் வந்து ஒரு எழுத்து படிவமா தான் இருக்கும். அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. எழுத்து படிவங்கள்லாம் அந்த செப்பு பட்டயங்கள் அப்படின்றாங்க. அடுத்தது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி. மனுஷன் வந்து எப்படி வளர்ந்தான் அப்படின்றத பார்க்கலாம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அந்த மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு என்னன்னு பாக்குறோம்னா, மனிதர்கள் அப்புறம் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதுதான் மானுடவியல் ஆகும். மனிதர்களும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பதுதான் மானுடவியல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையில் இருந்து. அப்ப மானுடவியல் அப்படின்ற சொல்ல எத்தனை கிரேக்க வார்த்தை கேட்பாங்க? 2 கிரேக்க வார்த்தை. அதையும் நோட் பண்ணும். 2 கிரேக்க வார்த்தையில் பெறப்பட்டது. அது என்னென்ன வார்த்தைன்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து ஆந்த்ரோபோஸ். ஒன்னு என்பதன் பொருள் என்னன்னா மனிதன் அப்படின்னு. லோகோஸ் அப்படின்ற பொருள் வந்து எண்ணங்கள் அல்லது காரணம். அது ஆந்த்ரோபோஸ்ன்ற அப்படின்ற ஒரு சொல்லுடைய பொருள் என்னன்னா மனிதன். லோகோஸ்னா எண்ணங்கள் அப்படிலாம் காரணங்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். அப்ப இந்த படிப்பு மூலியமா தான் அந்த மனிதனுடைய அந்த முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மனிதனை படி மானுடவியல் அப்படின்ற டேர்ம் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்ற வச்சு சொல்றோம், படிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ். இங்கிலீஷ்ல பாத்துருங்க, குரோமேக்னான்ஸ் சொல்லுவோம் இவங்கள. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பிரான்ஸ்ல இருக்கிற லாஸ்காஸ் அப்படின்ற ஒரு இடத்துல குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. அப்ப குகையில வாழ்ந்த மனிதர்கள்லாம் நமக்கு வர வேண்டிய பாயிண்ட் வந்து குரோமேக்னான் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் எந்த இடம் ஞாபகம் வரணும்? லாஸ்காஸ். அந்த லாஸ்காஸ் பிரான்ஸ் லாஸ்காஸ். அந்த உச்சரிக்கும் போதே நம்ம வந்து அந்த டேர்ம் தெரிஞ்சிடும். அப்ப நம்ம வந்து அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது ஈஸியா போட்டுடலாம்ல. அப்ப பிரான்ஸ் லாஸ்காஸ். அப்ப அந்த குகையில வாழ்ந்த மனிதர்கள்லாம் என்ன ஞாபகம் வரணும்? குரோமேக்னான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளனன்றாங்க. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. பாருங்க, அந்த காலத்திலே என்ன இருக்கு? இறந்தவர்களை புதைக்கிற பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி சார், இப்ப இங்க குரோமேக்னான்ஸ் மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டா இன்னொன்னு வரும். நம்ம புத்தகத்தை குறிப்பிடலன்னு பார்த்தாலும் நியாண்டர்தல் மேன் ஒன்று படிப்போம். நம்ம நியாண்டர்தல் மேன் காலத்தை வச்சுதான் டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. குரோமேக்னானும் இருப்பாங்க, நியாண்டர்தல் மேனும் இருப்பாங்க. 2 பேருமே என்னன்னா ஒரு குகைவாழ் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். அடுத்தது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல பாருங்களேன். தீப்பெட்டியை யூஸ் பண்ணாம நெருப்பு உருவாக்குற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மாவட்டத்துல இருக்குன்னு பார்த்தா நீலகிரி மாவட்டம். அதுவும் நம்ம நோட் பண்ணுவோம். முக்கியமானது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப இந்த காலகட்டத்துல கூட எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. லைட்டிங் வந்துருச்சு, கேஸ் லைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் எடுத்தா லைட் கேஸ் கொளுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளவு வந்துருச்சுங்களே.
வந்த போதும் இப்போ கூட பார்த்தோம்னா அந்த எந்த ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணாம தீப்பெட்டியும் யூஸ் பண்ணாம நெருப்பு உருவாக்குற பழக்கம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நீலகிரி அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்தது மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஓகேவா, மனிதர்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆஸ்ட்ரலோபிதெகஸ் 1, ஹோமோ ஹாபிலிஸ் 1, ஹோமோ எரெக்டஸ் 1, நியாண்டர்தல் 1, இப்போ பார்த்தோம்ல குரோமேக்னான்ஸ் அது, அப்புறம் பிக்கிங் மனிதன், ஹோமோ சாப்பியன்ஸ். ஓகேப்பா, இப்போ அவங்க அந்த மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று பார்த்துருவோமா. இப்போ இந்த மனிதர்கள் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்க, எந்த அடிப்படையில், அது ஸ்டார்டிங்ல இருந்து எந்த மனிதன் வந்தான், அதுக்கப்புறம் அவன் எப்படி வளர்ந்தான் அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்ல. அதுக்கு ஒன்று பார்த்துடலாம் வாங்க, ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் இது பாருங்க, ஷார்ட்கட் பாருங்களேன். டாக்டர் ஏஹன் எஸ் கார்டியோ சர்ஜன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியோ சர்ஜன். இப்ப இதை வச்சு நம்ம அந்த மனுஷனுடைய பேர்கள்லாம் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல இருக்கும், அது நம்ம அந்த வேர்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. டி ஃபார் ட்ரையோபித்திகஸ். ஃபர்ஸ்ட் இவன் தான் வந்திருப்பான். ஓகேங்களா. அடுத்து ஆர் ஃபார் ரமாபித்திகஸ். ஓகேங்களா. அப்புறம் தான் இங்க ஏன் படிப்போம், அதுதான் யாரு, இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ். அப்ப இது இவனுக்கு முன்னாடியே யார் 2 பேர் இருந்திருக்கான். ஒருத்தன் ட்ரையோபித்திகஸ் 1, இன்னொன்னு ரமாபித்திகஸ் 1. இப்ப அடுத்தது யார் வந்துட்டா, ஏ வந்துட்டான். ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட்கட் நம்ம ஞாபகம். டாக்டர் ஏஹன் இஸ் அ கார்டியோ சர்ஜன். கார்டியோ சர்ஜன் ஒண்ணுமே இல்ல, இந்த ஹார்ட் அறுவை சிகிச்சை பண்றாங்க அதுதான். இப்ப டாக்டர் ஏஹன் இஸ் கார்டியோ சர்ஜன்ன்றோம். டினா ட்ரையோபித்திகஸ், ஆர்னா ரமாபித்திகஸ், ஏனா ஆஸ்ட்ரலோபித்திகஸ். இப்ப இந்த எச் வருதுல ஏஹன், அது என்னன்னு பார்த்தா ஹோமோ ஹாபிலிஸ். அடுத்து வந்து என்ன வருது, ஈ வருதா. இப்ப ஹோமோ எரெக்டஸ், இந்த இடத்துக்கு வந்துடணும். ஹோமோ எரெக்டஸ் படிப்போம்ல இங்க, ஹோமோ எரெக்டஸ். அடுத்தது என்னது, என்னன்னா வந்துச்சு பாருங்க, நியாண்டர்தல் மேன். அப்ப என்னன்னா நியாண்டர்தல் மேன். இப்ப என்னென்ன பார்த்தோம், ட்ரையோபித்திகஸ் 1 பார்த்தோம், ரமாபித்திகஸ் 1 பார்த்தோம், அப்புறம் ஆஸ்ட்ரலோபிதெகஸ் 1 பார்த்தோம், நெக்ஸ்ட் ஹோமோ ஹாபிலிஸ் பார்த்தோம், ஹோமோ எரெக்டஸ் பார்த்துட்டோம், நியாண்டர்தல் மேன் பார்த்துட்டோம். இன்னொன்னு இப்ப அடுத்து பார்த்தோம்னா கார்டியோ இருக்கா. இந்த கார்டியோல இந்த சி மட்டும் எடுங்களேன். சி மட்டும் எடுத்தா என்ன வருது, குரோமேக்னான்ஸ் வந்துச்சுங்களா. அடுத்தது இங்க நடுவுல மட்டும்தான் இந்த பிக்கிங் மேன் அப்படின்றது எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ். கார்டியோ சர்ஜன் பார்த்தோம்ல, அது எஸ் ஃபார் சாப்பியன்ஸ். அப்ப எஸ் ஃபார் சாப்பியன்ஸ். இப்ப முடிஞ்சதுங்களா. இப்ப மனுஷனுடைய ஆர்டர் நீங்க எப்படி எழுதுவீங்களா, கண்டிப்பா எழுதியே ஆகணும். ஓகேங்களா. இப்ப அவன் எந்தெந்த இடத்துல இருந்து வந்தான் அப்படின்றது பார்க்கலாம். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் எந்த இடம்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இங்க கிழக்கு ஆப்பிரிக்கா. அடுத்தது ஹோமோ ஹாபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபிதெகஸ் எந்த இடம், கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹாபிலிஸ் எந்த இடம், தென் ஆப்பிரிக்கா. அடுத்து ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நியாண்டர்தல் மேன் பார்த்தோம்னா யுரேசியா அப்படின்றாங்க. யுரேசியான்றது என்ன பார்த்தோம்னா அந்த ஐரோப்பாவும் மற்றும் ஆசிய பகுதிகள் தான் நம்ம வந்து யுரேசியா அப்படின்வோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து குரோமேக்னான்ஸ். இப்பதானே பார்த்தோம் குரோமேக்னான்ஸ் சொல்லியிருந்தான் பிரான்ஸ். அதுக்கு பிரான்ஸ் பக்கத்துல இன்னொரு இடம் கொடுத்திருந்தானே, டக்குன்னு உடனே ஞாபகம் வருது, என்ன இடம், லாஸ்கஸ். ஓகேங்களா. அடுத்தது பிக்கிங் மேன்னா சைனால இருக்கவங்க வந்து ட்ரெக்கிங் பண்ணுவான்றதுக்கு இங்க பெக்கிங் ஞாபகம் வச்சுப்போம். சைனால இருக்கவன் என்ன பண்றான், ட்ரெக்கிங் போறான். அப்ப பெக்கிங்னா அவங்க சைனா ஞாபகம் வரணும். பெக்கிங் சைனா அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்ப பிக்கிங் மேன்னா சைனா. ஹோமோ சாப்பியன்ஸ் நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம். நம்மளுடைய இதுதான் ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு, நம்ம வளர்ச்சி பெற்ற மனிதன் தான் ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்றோமா. அவன் எங்க இருந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம், 6ஆம் வகுப்புல இருந்தே படிச்சிருப்போம். கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து வந்தான்னு படிச்சிருப்போம்ல, அதுதான் கொடுத்துருப்பாங்க ஆப்பிரிக்கா. அடுத்தது வந்து ஹைடல்பர்க்மேன்னா இப்போ கரண்ட்ல இருக்கிற மாடர்ன் மேன். இவன் யாருன்னு பார்த்தோம்னா இப்ப லண்டன் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள். இப்பதானே பார்த்தோம், வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல எங்க இருந்தா மனுஷன், குகையில தான் இருந்திருப்பான். நெக்ஸ்ட் அவர்கள் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். பெரும்பாலும் விலங்குகளின் ஓவியங்களே வரையப்பட்டன. வேற எந்த ஓவியம் அந்த இடத்துல வேற யார் கூட இருந்திருப்பாங்க, விலங்குகள் இருந்திருக்கும், காடுகள் இருந்திருக்கும், அந்த மனிதன் இருந்திருப்பான். அப்ப அந்த விலங்குகளுடைய ஓவியம் தானே முக்காவாசி அவன் வரைஞ்சிருப்பான். இப்ப நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, குகை ஓவியத்துல வந்து பெரும்பாலான ஓவியங்களில் மரங்கள் காணப்பட்டன,
அப்படி இல்லைன்னா பறவைகள் காணப்பட்டன அந்த மாதிரிலாம் கொடுக்கும் போது அந்த விலங்குகள் அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் அப்படின்னு பாக்குறோம். இப்ப கீழ்வளவை அப்படின்னு ஒரு ஓவியம் எங்கன்னா விழுப்புரம். இது எப்படி நான் வச்சுக்கலாம்? கீழ்வளவை விழுப்புரம். கீழ் விழு எங்க விழுவ? கீழே தான் விழுவ. அப்ப கீழே அப்படின்னா விழுப்புரம் ஞாபகம் வரணும். எங்க விழுவ? கீழே விழுவோம். கீழே விழுவோம்னா அப்ப விழுப்புரம் ஞாபகம் வந்துடணும். அடுத்தது உசிலம்பட்டி. உசிலம்பட்டி மதுரை. உசிலம்பட்டி எங்கன்னா மதுரை அந்த இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் குமுதிபதி. குமுதிபதி எங்க இருக்குன்னா கோவை. இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாவடைப்பு. மாவடைப்பு கோவை. மாவடைப்புன்னு ஒரு ஊர் இருக்கா சார்? இருக்கு. மாவடைப்பு கோவையில இருக்கு. ரீசெண்டாவும் நம்ம பார்த்தோம்ல மாவு அரைக்கும் இயந்திரம் எந்த இடத்துக்கு ஃபேமஸ்? இந்த கோவைக்கு தான் ஃபேமஸ். அப்ப பாருங்க அந்த மாவுக்கும் இந்த கோவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கா அப்படிதான் ரிலேட் பண்ணணும். நம்ம மாவு அரைக்கும் இயந்திரம்னா GI டேக் கொடுத்துருப்பாங்க கோவை. அப்ப இங்க மாவடைப்புன்ற ஊர்ல வந்து இந்த குகை ஓவியம் இருக்கா, அது எங்கன்னு பார்த்தோம்னா கோவை அப்படின்னு ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் பொறிவரை. கரிக்கையூர் நீலகிரி. பொறிவரை கரிக்கையூர் அது எங்க இருக்கு பார்த்தா நீலகிரி அப்படின்றாங்க. அடுத்தது இப்ப நாகரிகம். நாகரிகம் இப்ப எத்தனை வார்த்தை பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்? ஹிஸ்டோரியா வரலாறு அப்படின்னு பார்த்தோமா? அந்த ஹிஸ்டோரியான்றது எந்த சொல்ல? கிரீக் அப்படின்னு நான் பார்த்தோம். இப்ப இதை பார்க்க நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே மைண்ட்ல ரிவைண்ட் பண்ணிட்டே வரணும். அப்படியே பின்னாடி பேக் லாக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இப்ப இதை பாக்குறோம்னா அப்ப அதை என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரணும். இப்ப நாகரிகம் என்ற சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க? பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ். பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரமாகும். அப்ப அந்த நாகரிகன்ற சொல் வந்து சிவிஸ் அந்த லத்தீன் மொழியில இருந்து வந்தது. லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன சொல்றாங்க? நகரமாகும் அப்படின்றாங்க. இந்த நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு ஒன்று படிப்போம்ல, அது என்ன பார்த்தோம்னா ஆற்றங்கரை. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு சைட்ல டக்கு ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லைன்றாங்கப்பா. சிந்துவெளி மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? இரும்பும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, குதிரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பின்ன அவங்களுடைய தொடர்புடைய ஒரு ஃபேமஸான அனிமல் ஒரு மாடு யூஸ் பண்ணிருப்பாங்களே, என்ன பார்த்தோம் அப்ப? அது ஜெபு பார்ப்போம்ல. ஒரு கவுவோட பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது கவு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதோடைய பேர் என்னன்னு பார்த்தோம்னா செபு. அப்ப சிந்துவெளி மக்களுடைய தொடர்புடைய அனிமல்லாம் ரொம்ப க்ளோஸானது பார்த்தா செபு ஞாபகம் வரணும் நமக்கு. நெக்ஸ்ட் தொல்லியாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல C14 மெத்தடு, அதில் தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். இப்ப நம்ம இங்க படிக்கிறோன்ற வச்சு இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு லைனா சொல்லும் போது எதுக்கு நம்ம லைன் பை லைனா உங்களுக்கு சொல்றோம்னா, இப்ப நம்ம டீச் பண்றோன்றதோட நம்ம இப்ப 2 பேர் சேர்ந்து படிக்கிறோம், அதுதான் முக்கியம். இப்ப நீங்களும் படிச்சிடறீங்க, நானும் படிச்சிடறேன். இப்ப படிச்சு முடிச்சுட்டோம், இதை எடுத்து வச்சிடணும். திருப்பி எடுத்து நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்து நம்ம போய் எக்ஸாம் எழுதிடணும். அதேதான் பார்க்கணும்னா இப்ப அகழ்வாராய்ச்சிகள் அப்படின்னும் போது செங்கற்கள் ஒண்ணு, கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றன. பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அடுத்தது வான்வழி புகைப்படங்கள். அந்த வான்வழி புகைப்படங்கள்லாம் எடுப்பாங்களே, அது மூலியமா என்ன பண்றாங்கன்னா புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பார்வையை கண்டறிந்து கொள்கிறார்கள் அப்படின்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தபுல வரிவடிவை மேக்னெட்டிக் ஸ்கேனார்னு சொல்லுவாங்க. இது ஓகேங்களா? பயன்படுத்துகின்றனர். மேக்னெட்டிக் ஸ்கேனார். நெக்ஸ்ட் எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். தொலைநுணர்வு முறைன்பாங்க அதை. அடுத்து இந்திய தொல்லியல் துறையை பத்தி கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு? இப்ப இந்திய தொல்லியல் துறை கொடுத்துருக்காங்களா? எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க? 1861 கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாடு தொல்லியல் துறை நமக்கு தெரியணும்ல. இங்க இந்திய தொல்லியல் துறை நம்ம படிக்கிறோம்னா தமிழ்நாடு தொல்லியல் துறையை படிக்கணும். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1861 கொடுத்துருக்காங்க. அப்படியே 100 வருஷத்தை ஆட் பண்ணு, என்ன வரும்? 1961. இதுதான் தமிழ்நாடு தொல்லியல் துறை ஃபார்ம் பண்ண இயரு அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பா இது நிறுவனத்துக்கு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு நம்ம படிப்போம் சிந்துவெளி நாகரிகம் படிக்கும் போது. அவருடைய உதவியால 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. இதோடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா புதுடெல்லி. அப்ப இதோடைய தலைமையகம் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ்ல இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன்ஸ் உடைய இது அந்த ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா மோஸ்டா நியூ டெல்லியில இருக்கும். ஓகேங்களா? இப்ப அலெக்சாண்டர் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. 1861 இந்த இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை பார்த்தோம் 1961. அதுக்கப்புறம் நில அளவியாளர் இவரோட ஹெல்ப்பால இதை ஸ்டார்ட் பண்றாங்க. அதோடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு பார்த்தோம்
நியூடெல்லி. நெக்ஸ்ட், வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கலம். இப்போ ஒரு பொருள் யூஸ் பண்றேன்னா அந்த காலத்தை அந்த காலம் தான் சொல்லுவோம். இரும்பு யூஸ் பண்றோம்னா இரும்பு காலம், வெண்கலம் யூஸ் பண்றோம்னா வெண்கல காலம். அதுதான். அடுத்தது, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு. இப்பதான் பார்த்தோம் C14 மெத்தடு, அதுதான் கொடுத்துருக்காங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த C14ன்றது நேச்சுரலா அக்கற ஒரு கார்பன், அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த தொல்லியல் துறைக்கு வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. அப்ப மனிதர்களால் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் கேட்டாலும் நமக்கு எதுனா போறோம்னா செம்பு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பென்சிலை கிடைத்தது. இது முக்கியமானது. அடுத்து அது என்னன்னு சொல்றாங்க, நடனமாதுன்றாங்க என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்ததுன்றாரு. நெக்ஸ்ட், ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லையாம். அப்ப இந்த மாதிரி உருவாக்கம் வந்து பண்டைய மக்கள் கிரேக்க காலத்துலையும் தெரியல. இந்த சிலையை பார்த்து ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு எனக்கு அப்படின்றத ஜான் மார்ஷல் சொல்றாரு. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் எனவும் நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாக இருந்தன என்றார் அப்படின்றாங்க. சரியா? இப்போ இந்த சர் ஜான் மார்ஷல், இதுதான் இப்போ கீ பாயிண்ட். இப்ப நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஐயா சொல்லியிருக்காங்களா, சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு வந்து ஸ்டாச்சு சிலை வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல சேர்ந்து படிக்கணும். அடுத்து கேவிட்டின்னு படிப்போம். கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்ற ஒரு பிளேசஸ். கேவிட்டினா கொற்கை வஞ்சி தொண்டி. ஓகேங்களா? வளாகம். இது பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன அப்படின்றாங்க. பாகிஸ்தான்ல வந்து இன்றாலும் என்னென்ன பேர்ல இருக்கு பாருங்க. அப்ப கேவிட்டி ஈஸியான பட்சமா கொற்கை வஞ்சி தொண்டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மத்ரை உரை கூடல்கர். மத்ரை உரை கூடல்கர், கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர். அப்ப இந்த 6 இடமும் என்ன இருக்குன்னா பாகிஸ்தான்ல வந்து இன்றாலும் அந்த பேர்ல வந்து ஒரு ஊர் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க, கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள், கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் இப்பயே என்ன இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல வந்து இடம் இருக்கு அப்படின்றாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, இதோ இப்ப பாருங்க, இந்த காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவேரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்களை தமிழ் சொற்களோடு முழுமையாக பிரதிபலிக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கல காவேரி ஆறு, தென்பெண்ணை ஆறு, தென்பொருணை ஆறு அப்படின்னும் போது இந்த பேர்ல அங்க என்னன்னு கூப்பிடுறாங்க, காவிரி பொருன்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. கார்னிலியன் பீச் அப்படின்னுவாங்க. சிந்துவெளி மக்கள் வந்து எந்த கலர்ல இருக்கிறத யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், கார்னிலியன் பீச் யூஸ் பண்ணி தான் ஆபரணம் செஞ்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதா? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த சுமேரியர்களால் உருவாக்கப்பட்ட எழுத்து வடிவம் கொடுத்துட்டாங்க. அது என்ன எழுத்து வடிவம்? அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் எழுத்து வடிவம். சரியா? அடுத்தது தகவல் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட், கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்னது? புகார் நகரத்தை எப்படி சொல்றாங்க? துறைமுக நகரம்ன்றாங்க. மதுரையே வணிக நகரம். மதுரை நம்ம படிப்போம், 2 நகரம் இருக்கும். ஆலங்காடி ஒன்று இருக்கும், நாலங்காடி ஒன்று இருக்கும். இரவு வணிகம், அதாவது பகல் நேர கடைகள், இரவு நேர கடைகள், அப்படி படிப்போம். ஆலங்காடி நாலங்காடின்னு படிப்போம். இப்ப புகார் நகரம் வந்து துறைமுக நகரம்ன்றாங்க, மதுரையை வந்து வணிக நகரம்ன்றாங்க, காஞ்சி வந்து கல்வி நகரம் அப்படின்வாங்க. ஒரு அறிஞர் கூட சொல்லியிருப்பாரு, கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு நம்ம தமிழ்ல படிப்போம்ல, அதுதான். அப்ப கல்வினா நமக்கு காஞ்சி ஞாபகம் வரணும், வணிகம்னா நமக்கு மதுரை ஞாபகம் வரணும், துறைமுகம்னா புகார் ஞாபகம் வரணும். ஓகேவா? இன்னொரு கூட படிச்சிருங்க, இங்கே படிச்சு முடிச்சிடணும். புகார்னா துறைமுக நகரம், மதுரைனா வணிக நகரம், காஞ்சினா கல்வி நகரம். காஞ்சி கல்வி கரையில்லாத காஞ்சி ஞாபகம் வரணும். அதெல்லாம்
நமக்கு டக்கு டக்குன்னு உடனே சொல்ல தெரியணும். நெக்ஸ்ட் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் ஆகும். இது 6500 ஆண்டுகள் முற்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா? நம்ம 4 நாகரிகம் பார்ப்போம். மெசபடோமியா நாகரிகம் ஒண்ணு, சிந்துவெளி நாகரிகம் ஒண்ணு, எகிப்திய நாகரிகம், சைனீஸ் நாகரிகம். இது 4 நாகரிகம் பார்ப்போம். அதோடைய காலமும் முக்கியமானது. அதையும் பார்த்து வைக்கணும். இதோ வந்துருச்சு பாருங்க. இப்ப உலக மண்ணாளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். கிசா பிரமிடு அப்படின்னு ஒரு பிரமிட் இருக்குல்ல, அது வந்து யாரால் கட்டப்பட்டுச்சுன்னா பொற்காலம் ஆண்டு முன் கிமு 2500 குஃபு மன்னனால். இதுதான் கீ பாயிண்ட். அப்ப கிசா பிரமிட், கிசா குஃபு அப்படின்னு ஞாபகம் வரணும். கிசா பிரமிட் யார் கட்டினது? குஃபு மன்னன் கட்டிட்டான். எப்ப கட்டினா? 2500 கட்டணும். சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. ஓகேவா? அதுவும் முக்கியமானது. எந்த கல்லுன்னு பார்த்தோம்னா சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வரணும் நமக்கு. அப்ப கிசா பிரமிடு குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. 2500வது காலம் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. ஒண்ணு முடிஞ்சா? இரண்டாவது உர்ஜிகுராத் அப்படின்றாங்க. இது வந்து மெசபடோமியா சுமேரியர் காலத்துல ஊர் நம்மு அப்படின்ற ஒரு அரசன் இருக்கான். ஊர் நம்மு அப்படின்வாங்க அவரு என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டதும் அரசனா. ஆக்சுவலா உர்ஜிகுராத் அப்படின்றது வந்து மெசபடோமியா சுமேரியர் காலத்துல ஊர் நம்மு அப்படின்ற ஒரு அரசன் என்ன பண்ணியிருக்கான்? சந்திர கடவுளுக்காக கட்டியிருக்கான் இது அப்படின்றாங்க. இது வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து வந்து அபு சிம்பல்னா எகிப்து அரசன் 2ஆம் ரமோசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். இந்த அபு சிம்பல்னா இரட்டை கோவில்கள் உள்ள இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ரமோசிஸ். ஈஸியா பாருங்க, இரட்டை கோவில்கள் 2ஆம் ரமோசிஸ் அபு சிம்பல். அந்த இரட்டை கோவில்கள் ஒண்ணு, 2ஆம் ரமோசிஸ் ஒண்ணு, அடுத்து அபு சிம்பல். அப்ப 3 முடிஞ்சா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலகம் பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோனா தொல்பொருள் அந்த ஆராய்ச்சி நடைபெறும் இடம் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. அடுத்தது இப்ப அங்க பார்த்தோம்ல புகார், காஞ்சி, மதுரைலாம், அதே மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. என்னன்னு பார்த்தோம்னா சோழ நாடு சோறு உடைத்து, அவனுடைய தொழில்கள், அந்த மாதிரி அவனுடைய தொழில்களை பெஸ்ட் பண்ணி சொல்றது. சோழ நாடு சோறு உடைத்து. பாண்டிய நாடு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாண்டியனாவே நமக்கு முத்து ஞாபகம் வரணும். பாண்டிய நாடு முத்து உடைத்து. பாண்டியர்களோட சிம்பலும் அப்போல மீன். அப்ப அவங்க வந்து எதுல இருந்திருப்பாங்க? கடல்ல தானே இருந்திருப்பாங்க. அப்ப முத்து கடல்ல தானே எடுப்பாங்க அப்படின்றது ஞாபகம் வரும். சேர நாடு வேடம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்றது தெரியும். படிச்சிடலாமா? சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேடம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. முடிஞ்சுதா? அடுத்தது வந்துச்சு பாருங்க. மதுரை பக்கத்துல தூங்கா நகரம் பண்ணுவாங்க மதுரைய. அப்ப இதுவும் முக்கியமானது. ஏன் தூங்கா நகரம்ன்றாங்க? அந்த இரவு நேரத்துல கடைகள் இருக்கும். அதை இப்ப பார்ப்போம். நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. 1 நாலங்காடி, 2 அல்லங்காடி அப்படின்னு 2 வகையான 2 வகையான அங்காடிகள் இருந்தன மதுரையில் இருந்தது. நாலங்காடின்றது என்னதுன்னா பகல், டே டைம் கொடுத்துருக்கானா என்பது பகல் பொழுதிலான அங்காடி ஆகும். அல்லங்காடி என்பது நைட்டு. அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி ஆகும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் அதற்கு என்ன நகரம் பேர் வந்தது? தூங்கா நகரம் அப்படின்னு பேர் வந்தது. அப்ப நாலங்காடினா நாள், டே டைம் அப்படின்னு வந்துடணும். நெக்ஸ்ட் அல்லங்காடி இப்படி நம்ம வச்சுக்கலாமா? இரவு டைம்ல ரொம்ப அல்லல் பட்டு வரேன், ரொம்ப அல்லச்சலா இருக்கு பாருங்க, நைட் டைம்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப அல்லல் பட்டு வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப இரவு நேரத்துல அல்லல். நாலங்காடினா டே டைம் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருள்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பாக மதுரை நகரம் விளங்கியது அப்படின்றாங்க. அப்ப மதுரை நகர்ல வந்து பெண்கள் வந்து எந்த டைம்லனா அந்த பொருள் வந்து வாங்க, அந்த நைட் டைம்ல கூட வந்து பொருட்களை வாங்குற விதமா அவ்வளவு சேஃபா இருந்திருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்ப நைட் டைம்னா என்னன்னு பார்த்தோம்? அல்லங்காடி. டே டைம்னா நாலங்காடி. அடுத்தது சேர நாடு. இப்ப அந்த 4 நாடுகள் பார்த்தோம்ல, அந்த நாடு வந்து எந்தெந்த இடத்த கவர் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேர நாடுன்னு பார்த்தோம்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி. ஓகேங்களா? சேர நாடு வந்து கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள் அப்படின்றாங்க. சரியா? அடுத்து வந்து சோழ நாடு தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். தஞ்சை, திருவாரூர், நாகை, அப்புறம் திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாண்டிய நாடு. பாண்டிய நாடுலாம் ஈஸியா அடிச்சிடலாம்ல.
மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். அப்ப பாண்டிய நாடுனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? தென் மாவட்டங்கள் ஞாபகம் வந்துடும் ஈஸியா. ஓகேங்களா? பாண்டிய நாடு வந்து மதுரை 1, ராமநாதபுரம் 2, சிவகங்கை 3, தூத்துக்குடி 4, திருநெல்வேலி 5 உள்ளிட்ட தென் மாவட்டங்கள், சில மாவட்டங்கள்ல வரும். நெக்ஸ்ட் தொண்டை நாடு. இப்ப இங்க நம்ம பக்கத்துல இருக்கிறதுலாம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் வடக்கு பகுதிகள் கொடுத்துருவாங்க. இதை என்னன்னு கொடுப்பானுங்க? கிழக்கு பகுதின்னு கொடுத்துருவாங்க. வராது. நம்ம என்னன்னு போன தெளிவா படிக்கணும். வடக்கு பகுதிகள் அப்படின்றத வந்து தெளிவா படிக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான்ப்பா. இதோட முதலாம் பருவம் முடியுது. அடுத்த வீடியோல நம்ம வந்து 2ஆம் பருவத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.